ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் என்ன நடந்திருக்கு ஃப்ரைடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 1.55% வரைக்கும் அப் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு லாங் சைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒரு வாலட்டல். பட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மிட் நைட் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாசிட்டிவ்ல, அதாவது ஹையா பிரேக் அவுட் பண்ணியிருந்தாலுமே ஸோ இப்போதைக்கு -0.08% வரைக்கும், சாரி $0.08 வரைக்கும் ஸோ இப்போ ஒரு மைனஸ்ல தான் இருக்கு. ஸோ இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா, ஹையா பிரேக் அவுட் பண்ணியிருக்கனால $63.67 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேமர் கேண்டல் தான் அகைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கீழே இறங்கினா கூட ஒரு பையர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கொண்டு மேலே க்ளோசிங் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை இன்னைக்கு எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 5311. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 5159. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம பையோ செல்ல ட்ரை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ சப்போஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லைன். ஸோ இன்னைக்கான பிரேக் அவுட் லைன் 5237 தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லைன். ஸோ நம்ம இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5237க்கு கீழே அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5225 எல்லாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ மார்க்கெட் கொஞ்சம் செல்லிங் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 5159 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எய்ம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு தாராளமாக ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் சைடு நமக்கு கிடைச்சிடும். ஸோ நான் இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வெயிட் பண்ணுங்க. இன்னுக்கு மேலே போனால் பை உடனே போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த 5311 வந்ததுக்கப்புறம் 5 or 15 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால், ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துலயே நம்ம 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம கெயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்ன, 5237க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனா ஸோ செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி மறுபடியும் 5159 வந்தா நம்ம பையிங் எடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சிங்கிள் பாட்டம் இருக்கு, இன்னொரு டபுள் பாட்டம் சப்போர்ட் ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இந்த 5237க்கு மேல மார்க்கெட் ஆனா வெயிட் பண்ணி இந்த 5311 வந்ததுக்கு அப்புறம் செல்லிங் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணிக்கு நல்ல ஒரு ஹை கொடுத்துருந்தது. பட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 286 தான். சப்போர்ட் ஜோன் மட்டும் 275, கிட்டத்தட்ட 275 வந்தா ஸோ நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா பை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த 286க்கு மேலே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஓப்பனிங் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸா 290, 92 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் பிரேக் அவுட் டெட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 286 தான். ஸோ 286ல செல்லிங்கும் நடக்கும், பிரேக் அவுட் நடந்தா பையிங்கும் நடக்கும். ஏதாவது ஒரு பக்கம் டிசைட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ கோல்டு இறங்கிடுச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கோல்டு ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட், அதாவது 23rd, சாரி கிட்டத்தட்ட லாஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு 60 May 25, ஃப்ரைடே 23, ஓகே 6 May ஃப்ரைடே 23 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 62.852 இது மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் கோல்ட் அண்ட் சில்வரில் இருக்கு. சில்வரும் பார்த்தீங்கன்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஒரு பைசர் மூவ்மெண்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் காப்பர் பார்க்கலாம். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்துல ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக பை ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஸோ 865.05 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு காப்பர்ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் தான், பட் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த 865.05க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆனாதான் ஸோ பை சைட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் ஆகும். ஒரு சின்ன டார்கெட் போட்டு எக்ஸிட் ஆகிறது நல்லது காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ கோல்டு மட்டும் ஏன் இன்னைக்கு ஒன் டே கேண்டில் காட்டலான்னு தெரியல. ஸோ 23rd கேண்டில் தான் ஸோ நமக்கு காட்டுது.
ஸோ சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 23 தான் காட்டுது. ஸோ பார்க்கலாம் என்னன்னு தெரியல. ஸோ மற்றபடி ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.